முடியாது. உன் இஷ்டத்துக்கு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவ, அதுக்கு நாங்க ஆசீர்வாதம் பண்ணணுமா? இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. இதெல்லாம் வாழ்க்கை நினைச்சா, விளையாட்டு நினைச்சா, இத கண்டிப்பா என்னால ஒத்துக்க முடியாது. அவங்கள முதல்ல வெளியில போ சொல்லு. என்னம்மா பேசுற நீ? இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஏற்கனவே எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே. இப்ப எதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றீங்க? அருணா, தெரியாத மாதிரி பேசாத. மதிக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்திருக்கோம். அத தெரிஞ்சும் நீ இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? என்ன நினைச்சு இப்படி பண்ண? இனிமேலும் காலம் கடத்தக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். அப்பா, கீதாவோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணம் பண்ணி பாருங்கிற நம்பிக்கையில தானே அவ அண்ணன் கூட பழகுனா. அது எல்லாம் மீறி போன பிறகு கீதாவை வேண்டான்னு ஒதுக்குறது நியாயம் இல்லையே. எதுக்கு ஒதுக்கிறோம்? உமாக்கு வீணா போச்சு தானே ஒதுக்கிறோம். அதுக்கு இவங்க என்னமா பண்ணுவாங்க? எனக்கும் மனோகருக்கும் ஒத்து வரல, நாங்க பிரியறோம். அதுக்காக இவங்களை ஏமா பிரிக்கிறீங்க? அருணா, இது விவாதம் பண்ற நேரம் இல்ல. உன்னை வாழா வெட்டி ஆக்கு நம்ம தங்கச்சியை எப்படி நாங்க மருமகளா ஏத்துக்க முடியும்? ஏன்பா மறுபடியும் ஏன் வாழ்க்கைய வச்சு பேசுறீங்க? நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே தவிர இந்த நிமிஷம் வரைக்கும் கணவன் மனைவியே வாழ்ந்ததில்ல. ஆனா கீதா அப்படி இல்லப்பா. அண்ணனுக்கு மனைவியாவே வாழ்ந்துட்டா. அண்ணனோட குழந்தைக்கு தாயாகிற பாக்கியத்தையும் அடைஞ்சிட்டா. அப்பா, இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இப்படி வீண் பிடிவாதம் பிடிக்கிறது நல்லா இல்லப்பா. புரியாம பேசாத அருணா. உன் வாழ்க்கையை இழந்துட்டு இவளுக்கு என்ன நல்ல வாழ்க்கையை கொடுக்கறது? கட்டி கொடுத்த பொண்ணு வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சேன்னு பெத்த தாய் படுற வேதனை இந்த அம்மா அனுபவிச்சு பார்க்கட்டும். அப்பதானே தெரியும். கட்டிக்கிட்டவன் விட்டுட்டு போயிட்டானா பொண்டாட்டி என்ன வேதனை படுவான்னு இவளு தான் அனுபவிச்சு பார்க்கட்டுமே. அப்பதானே அவளுக்கு புரியும். இத பாருடா, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நான் எப்படி துடிக்கிறேன் தெரியுமா? என் மனசு உங்க அப்பா மனசையும் புரிஞ்சுக்காம நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியாருடா. இது உனக்கு நல்லா இருக்கா? அம்மா, ஏண்டா அருணாதா புரிஞ்சுக்காம இப்படி செய்யறா? உனக்கு எங்கடா போச்சு புத்தி? எங்கடா போச்சு? நேத்து வரைக்கும் எங்க பேச்சதானடா கேட்டுக்கிட்டு இருந்த. உங்க பேச்ச மீற மாட்டேன் தானடா சொன்னேன். இப்ப என்ன இப்படி பண்ண? இப்படி பத்தி எல்லாம் தெரிஞ்சு என்ன கட்டல தாலியே கட்டின? ஏண்டா இப்படி பண்ண? சொல்லுடா, சொல்லுடா. ஏய், ஏன்டா பேசாம இருக்க? உங்க அம்மா கேக்குறான்ல, பதில் சொல்லு. அதுக்கு காரணம் இருக்குப்பா. காரணம் இல்லாம நான் கீதா கழுத்துல தாலி கட்டலப்பா. என்னடா பெரிய காரணம்? கல்யாணம் பண்ணாட்டி நான் செத்து போயிடுவேன் இவன் கால விழுந்து அழுதாளா? அதெல்லாம் எதுக்குப்பா? நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுங்கப்பா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. உங்களை ஆசீர்வாதம் பண்ண மாட்டோம். எங்கடா கிட்ட போக? எங்கடா கிட்ட போக? அப்பா, நீங்களாவது உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. நீ என் மகனுக்கு செஞ்சது நல்லதுக்கு நான் 7 ஜென்மத்துக்கு உனக்கு கடன் பட்டிருக்கேன்மா, கடன் பட்டிருக்கேன். இது என் கடமை, அதுதான் நான் செஞ்சேன். சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நன்றிம்மா, நன்றி.
பாக்கி நீ வந்து விளையாடுறதுக்கு என் வண்டி தான் கிடைச்சதா? போயா. யோ தெரியாம வந்துட்டேன். என்ன தெரியாதனமா வந்துட்டா? யோ திட்டாதையா, இந்த வண்டியோட பெரிய வண்டி எல்லாம் வச்சிருந்தவையா நான். ஆனா ஒரே நாள்ல போண்டி ஆயிட்டேன். ஓண்டி ஆயிட்டா அதுக்கு நானே பண்றது? வேற எங்கேயாவது போய் சாக வேண்டியதானே? என் வண்டியா கிடைச்சது, நீ விழுந்து நான் ஜெயிலுக்கு போறதுக்கு. சரி சரி கிளம்பியா கிளம்பியா. அதான் திட்டிட்டியா வாய்க்கு வந்தபடி. போ போ. பார்த்து போயா. ஐயோ நாளுக்கு நாள் நம்ம நிலைமை படு மோசமா போயிட்டு இருக்க. டே பை டே ஐ ஹேவ் டு இம்ப்ரூவ். ஏதாவது பண்ணியாகணும். ஹலோ ஹலோ ஹலோ, ஓரமா போப்பா. என்ன ரோடெல்லாம் ஆடிட்டு போற? ரோட பார்த்து தெரியும் தெரியும். போயா போயா. டேய் 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 ஒரு நிமிஷம் சரியா புடுறா. சரியா புடி. இப்படி புடிச்சி நான் எழுதுறேன், ஒழுங்கா நீ ஹோம்வொர்க் மேலே பண்ணு. எழுது. அங்க பாரு இங்க தங்கச்சி ஒண்ணு பாருடா. ரெண்டு எழுது. எவ்வளவு கரெக்டா படிக்கிறா. கீழே டேய் ABCD ஏன்டா எழுது. ஏன்டா இப்படி இருக்க? இந்தா ஒழுங்கா மாமா. படுறா. இதே எழுது அப்படி